ஹாய் வினய் ரூட்ஸ் வியூவர்ஸ், பல வருஷமாக வந்து தமிழ் திரையுலகத்தில் பட்டை கிளப்பிட்டு சுந்தர் சி சார் தான் பதிலாக இருக்கார். தேங்க்யூ ஸோ மச் சார். இனி உங்களை பார்த்து பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் முத்தின கத்திரிக்காய் திரைப்படத்தை பற்றி ஒரு வார்த்தைகள். ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது? சுந்தர் சி சாருடைய நடிப்பு வேறு நாங்கள் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்க்குறோம். ஒரு நாள் வெள்ளி மூங்கான்ட்டு ஒரு மலையாள படம் பார்த்தேன். பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சாதாரண பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படம். அந்த வருஷத்தில் வந்து 2014 மலையாளத்தில் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. பார்த்தோன்னே ரொம்ப உடனே பிடிச்சி போச்சு. ஏன்னா அது படத்தில் வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் ஸ்டோரி, பட் ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடனே அதை ரீமேக் பண்ணலான்ட்டு ஆசைப்பட்டேன். மறுபடியும் அது படத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக எனக்கு ரொம்ப சூட்டபுளான கேரக்டர். அப்போ வெங்கட் என் அசோசியேட் என் கூட வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமாக அவர் ஒர்க் பண்ணுறாரு. அதாவது வெற்றியில் வந்து அவரோட பங்கு பெரும் பங்கு. நாட் ஓன்லி கோ டைரக்டராக மட்டும் இல்லாமல் டயலாக் ரைட்டராக இருந்தார். ஸ்க்ரீன் பிளேயில் அவரோட பங்கு பெருசு. லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நான் இல்லாத நேரத்தில் வந்து டைரக்ஷன் பொறுப்பு கூட அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ சகல வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ட்ரெயின். அப்படி வந்து வெங்கட் அந்த படத்துக்கு டைரக்டராக வந்தார். அவரும் வந்து சொன்னார் உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ அப்படியெல்லாம் பண்ணினது தான் வெள்ளி மூங்கா. வெள்ளி மூங்காலேருந்து உருவான முத்தின கத்திரிக்காய். மலையாளத்துலேருந்து இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 25% தான் வந்து தமிழில் ரிட்டைன் பண்ணியிருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து ஃபாஸ்ட் பேஸ்டாக அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கணும், நல்ல ஹியூமர் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு சீனுக்குள்ளேயும் ஒரு படம் மாதிரி இருக்கணும், ஒவ்வொரு சீனுக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கணும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. வேற மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டோரி நேரேஷன் பண்ணிட்டா போகும். ஸோ இதெல்லாம் கணக்கில் மனசில் வச்சுக்கிட்டு முத்தின கத்திரிக்காய் வந்து வெங்கட் ஃபுல்லாக ஒரு இது பண்ணார். ஒரு ஃபைனல் வெர்ஷன் பார்க்கும்போது நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா முத்தின கத்திரிக்காய் நீங்கள் வந்து ஒரு இதுன்னு சுருக்க முடியாது. இது வந்து ஒரு லவ் ஸ்டோரியா, ஒரு காமெடி கதையா, இல்லை ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரா, இல்லை ஃபேமிலியா, இது எந்த ஒரு வட்டத்துலையும் இது அடக்க முடியாது. ஏன்னா எல்லாமே அதில் இருக்குது. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக ஒரு புன்னகையோட பார்த்துட்ருக்கலாம். ஸோ ரொம்ப திருப்தியான ஒரு ஸ்கிரிப்ட். நடிக்கணும்னு நான் இறங்கினேன். ரொம்ப நல்லாவும் படம் வந்திருக்கு. முத்தின கத்திரிக்காய் அப்படின்ற ஒரு டைட்டில் எடுக்கும்போது முத்தின கத்திரிக்காய் வயசானவர் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நினப்பு வரும். ஸோ அது வந்து எப்படி நீங்கள் ஓகே கதை வந்து கிட்டத்தட்ட அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குன்னா கூட அந்த ஒரு டைட்டில் அது எப்படி அதை சூஸ் பண்ணீங்க? அந்த டைட்டில் இந்த கதைக்கு முத்தின கத்திரிக்காயோட சூப்பர் டைட்டில் எதுவுமே இல்லை. ஏன்னா படம் ஆரம்பிக்கும்போது நான் கூட யோசிச்சேன் என்னடா டைட்டில் முத்தின கத்திரிக்காய் மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறம் வெவ்வேறு டைட்டில் ஆப்ஷன் யோசிச்சாலும் பார்த்தீங்கன்னா வெங்கட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இல்லை கதைக்கு நல்லா இருக்கும்ட்டு. பட் நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா முத்தின கத்திரிக்காயோட ஒரு ஆப்டான டைட்டில் படத்துக்கு பார்க்க முடியாது. கொஞ்சம் ஆரம்பத்தில் யோசித்தாலும் இப்போ ஆரோக்கியமாக சினிமா இருக்கும்போது we have to go with the trend. அதனால் தான் ஓகேண்ணே. பட் பெர்ஃபெக்டான டைட்டில் இருந்துச்சு. ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இப்போ நான் வந்து இன்னொரு ஆப்ஷன் வச்சுருந்தேன், வெள்ளை சட்டைன்னு வச்சுருந்தேன் டைட்டில். அதை பற்றி நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. இது ஒரு நார்மலாக கலந்து போகிற டைட்டில். டைட்டிலுங்கிறது ஒரு படத்துக்கு விசிட்டிங் கார்டு மாதிரி. அந்த டைட்டிலே வந்து பேச வைக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த முத்தின கத்திரிக்காய் டைட்டிலே வந்து கையில் முத்தின கத்திரிக்காய் டைட்டிலா அப்படின்ட்டு. ஸோ எங்களோட டார்கெட் அதான், அது அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தது சார், நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த கதை சொல்கிறதுலாம் எனக்கு பெருசாக தெரியாதுங்க. ஒரு படம் அப்படின்னா அந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போக தெரியும் எனக்கு. அதனால் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் யாராக இருந்தாலும் அந்த கதையை உட்காந்து இது இப்படி இப்படின்னு சொல்லி அவங்க திருப்திப்படுத்துறது அதெல்லாம் பெரிய நம்பிக்கையை கொண்டவனா இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. படம் வந்து உங்களுடைய படங்கள் நிச்சயமாக போனால் ஃபேமிலியோட என்டர்டெயின் ஆகி சந்தோஷமாக பார்த்து அதில் இமோஷன்ஸும் இருக்கும், அதில் ஹியூமரும் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஒரு பேக்கேஜாக இருக்கும். கதை சொல்ல தெரியாது அப்படின்றது எப்படி நீங்கள் அது ஓப்பனாக அந்த மாதிரி நீங்கள்? நான் டைரக்டர் ஆன புதுசில் டாப்பில் இருந்த ஹீரோவில் நான் விஜயகாந்த் சார் மட்டும் வச்சு பண்ணல. ஓகே. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நம்ம விஜய் சார் வச்சு பண்ணல. காரணம் என்னென்னா ஒரே விஷயம்னா இவங்க 2 பேருமே ஃபுல் கதை கேட்டு நடிக்கிறவங்க. ஓகே. எனக்கு என்ன பிரச்சனைனா நம்ம ஒரு மனிதன் வந்து அந்த வெற்றி அடையிறது எல்லாருமே ஒரு வெற்றி கிடைச்சிடும். அதில் சர்வைவல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம பலம் என்னன்னு தெரியுது, எந்த அளவுக்கு நமக்கு தெரியுதோ அதே அளவுக்கு நம்ம பலகீனமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னோட வீக் பாயிண்ட் வந்து எனக்கு கதை சொல்ல தெரியாது. கதை சொல்கிறது என்னென்னா நான் விஷுவலாக நினைக்கிறத என்னால் வார்த்தைகளில் போட முடியும். ஓகே. அப்போ அவங்களுக்கு சொல்லி அது தப்பாகிறத விட பெஸ்ட் வந்து முதல்லேருந்தே வந்து ஃபிக்ஸ் ஆகி எனக்கு வந்து இந்த கதை சொல்ல வராது. ஓகே. எனக்கு நான் ஒரு லைன் பண்ணுறோன்னா இந்த கதைக்கு இவர் கரெக்டாக இருப்பாருன்னு நினச்சா நான் அவரை அப்ரோச் பண்ணுவேன். அவர் ஓகேனா நடிக்க போகிறேன். பட் ஃபுல் கதை சொல்லணும்னா அதாவது ஒரு முதல் படம் வர டைரக்டருக்கு ஒரு இவங்க எப்படி பண்ணுவான்னு தெரியாத போது கதை கேட்டு பண்ணலாம். இப்போ நான் பண்ணும்போது எம்எல்ஏ இருக்கிற நம்பிக்கையில் பண்ணுவாங்கிற நம்பிக்கை தான் ஒன்றுடைய கதை சொல்லி தான் ஒரு ஆர்டிஸ்ட்டை கமிட் பண்ணோன்னா அது எனக்கு ஒரு மாதிரி ஈகோவாக இருக்குது. அது என்னது அப்படின்னு. இல்லை நீங்கள் ஃபுல் கதை சொல்லுங்கள் கேட்கணுன்றாலும். பட் ஆண்டவ புண்ணியத்தில் எனக்கு அந்த மாதிரி நிலவும் வரல. ஓகே. இந்த இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக போயிட்டுருக்கேன். ஒரே ஒரு ஹீரோ தான். அப்போ விஜய் வச்சு நான் பண்ணவே இல்லை. பார்க்கலாம். அது எப்போ சார் அது ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா இல்லை ஏதாவது டிஸ்கஷன்? இல்லை, அதான் நான் விளையாட்டுக்கு கூட அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தேன். நான் ஒரு மீட்டிங்கில் கூட ஃபங்க்ஷனில் கூட வேறு விஷயம் பேசிட்டு இருந்தபோது ஒரு உதாரணத்துக்கு இந்த இதை சொன்னேன். நான்
அதாவது அந்த காலத்தில் வந்து நாகையான்னு ஒரு பெரிய நடிகர் இருந்தார், கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. அதே மாதிரி ஜமுனாமான்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் காம்பினேஷனில் ஒரு பர்டிகுலர் ஷாட் எடுத்து அந்த டைரக்டருக்கு 1 லட்ச ரூபா பரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் கடைசி வரைக்கும் எந்த டைரக்டராலையும் அந்த ஷாட் எடுக்க முடியல. அது என்ன சார்? அது என்ன ஷாட்டுன்னா, நாகையா சார் வந்து ஜமுனாமா நெத்தியில் போட்டு வைக்கணும். ஓகே. அதில் என்ன பிரச்சனைனா, நாகையா சார் கை ஆடிக்கிட்டே இருக்கும், ஜமுனாமா தலை ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எங்கே தான் வைக்கிறது? ஓகே. ஸோ கடைசி வரைக்கும் அந்த ஷாட் எடுக்க முடியல. அந்த மாதிரி அவர் விஜய் வந்து ஃபுல்லாக கதை கேட்டு தான் நடிப்பார். எனக்கு கதை சொல்ல தெரியாது, பார்க்கலாம். இதுக்கு மேலே இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது. பட் கூடிய சீக்கிரம் அது அமையன்ற நம்பிக்கை இருக்குது. பாப்பா, நீங்கள் வந்து அஜித் வச்சு பண்ணிட்டீங்க, சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணிட்டீங்க, கமல் சார் வச்சு பண்ணிட்டீங்க. சொல்லும்போது ஞாபகம் வருது அன்பே சிவம். அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்குமே கூட எல்லாருமே ஃபேவரட் மூவிஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் அந்த படம் இருக்கும். சுந்தர் சி வந்து இப்படி ஒரு படம் கொடுத்துருக்காரு அப்படின்னு இப்போ தான் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தில் வந்து உங்களுடைய டச் இருக்கும், அந்த ஹியூமர் இருக்கும் டெஃபினட்டாக. அதை தாண்டி வந்து ஒரு பயங்கர இமோஷனலான ஒரு மூவி, ப்ளஸ் வந்து பல நல்ல விஷயங்கள் எடுத்து சொன்ன ஒரு மூவி. அந்த மாதிரி ஒரு படம் இதுக்கப்புறம் வருமா சுந்தர் சி இயக்கத்தில்? அந்த மாதிரி பிளான் இருக்கா? ரொம்ப ஆசை தான். எடுக்க தயாராக நல்ல ப்ரொடியூசர், நல்ல ஹீரோ கிடச்சா கண்டிப்பாக பண்ணலாம். வேறு என்னென்னா, இப்போ வந்து அன்பே சிவம் எல்லாம் கல்ட் மூவிங்கிறாங்க. வந்தபோது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் வரல. ஒருவேளை இப்போ ஆடியன்ஸ், இப்போ இருக்கிற ட்ரெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் அப்போ இருந்தது அவங்க வந்து ஒரு அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும். கமல் சார் அந்த மாதிரி ஒரு 20 படம் எடுத்திருப்பாரு. அதில் வந்து ஒரு 2 படமாச்சும் நான் டைரக்ட் பண்ண சான்ஸ் கிடச்சிருக்கோம். பட் எனி டைம் ஐ எம் ரெடி. ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நான் அப்ராட்லாம் போனேன்னா, அப்ராட் ஆகட்டும், இங்கேயே நம்ம யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சிலாகிச்சு பேசுகிற விஷயம் அன்பே சிவம் தான். ஸோ இன்னொரு அன்பே சிவம் ஆண்டவன் முன்னியத்தில் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்துச்சுன்னா, ஒரு பேய் படம் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா, அந்த பேய் படத்துலேயே என்னென்ன ஹாரர்லேயே காமெடி, ஹாரர்லேயே எக்ஸ்ட்ரீம் ஹாரர், இது வந்து பியூர் ஹாரர், இது த்ரில்லர், ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு நிறைய விதமாக வந்துட்டே இருந்தது. இப்போ அரண்மனை 1, 2 அதில் ஹியூமரோட கலந்து காமெடியோட கலந்து அது முடிச்சிட்டிங்களா? இல்லை இதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் செட்டு கண்டினியூ ஆகுமா? இல்லை, எனக்கு இந்த ட்ரெண்டெல்லாம் நம்பிக்கை இல்லை. நான் வந்து எப்படின்னா, வால்டர் வெற்றிவேல் வந்து சத்யராஜ் சார் சொல்லுவார், ஓகே வா இப்போ லவ் பண்ணலாம் அப்படின்னு உட்காருவார். அந்த மாதிரி எனக்கு என்னென்னா, எல்லாத்துக்கும் வரும் ஒரு ஒரு பீரியட் வரும். இப்போ இட்டு கொடுத்தே ஆகுங்கிற ஒரு கட்டாயம். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பண்ணினேன். உள்ள தெளித்தா வந்து சூப்பர் ஹிட் ஆனாலும் அந்த ஸ்டைலில் நிறைய படம் பண்ணாங்க, நான் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் பண்ண மேட்டுக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேமிலி கிளந்த ஒரு ஹியூமர்லாம் இருக்கும். அப்புறம் ரஜினி சார் வச்சு அருணாச்சல் அப்படி போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஜெயிக்கணும்ட்டு போகும்போது அதே மாதிரி அரண்மனை பண்ணும்போது என்ன யோசிச்சேன்னா, சமீபத்தில் இது என்ன மாதிரி வரலைன்னா, அப்போ காஞ்சனா அண்டர் ப்ரொடக்ஷனில் தான் இருந்துச்சு. அரண்மனை நான் யோசிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் 3-4 வருஷம் முன்னாடி அருந்ததி வந்துருந்துச்சு. 4 வருஷம் இருக்கும், 4-5 வருஷம். ஒரு கிராண்டியரான ஒரு ரிச்சான ஒரு ஹாரர் ஸ்டோரி வரல. ஒரு பெரிய பேலஸ் மாதிரி ஒரு லொக்கேஷன், நல்ல ஸ்டார் காஸ்ட், ஒரு நல்ல கிராஃபிக்ஸு, ஒரு நல்ல மியூசிக், கிராண்டியர்லாம் வச்சு. அப்போ பேய் படம் குட்டி குட்டியாக அது சின்ன படங்களாக வந்துட்டுருச்சு, ரொம்ப கூட சொல்ல முடியாது. சின்னதாக ஒரு வீட்டுக்குள்ளே 4 பேர் அப்படி ஒரு கிராண்டாக ஒரு பேய் படம் எடுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நான் அரண்மனை ஒர்க் ஆரம்பித்து ஒரு கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆக்சுவலி காஞ்சனா ரிலீஸ் ஆச்சு, ஹிட்டாச்சு. அதுக்கப்புறம் அரண்மனை வந்தோன்னா அரண்மனையும் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன். அதான் நான் சொன்னது. ஸோ என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் எல்லாம் இது கிடையாது. ஒரு காமெடி படம் ஹிட்டானாலும் காமெடி படம் எடுக்கிறது, ஆக்ஷன் படம் ஹிட்டானா ஆக்ஷன் படம், அதெல்லாம் இல்லை. ஆடியன்ஸ் அப்பவே சொன்ன மாதிரி என்னென்னா, அவங்க ஏதோ ஒரு படம் போகிறாங்க, அந்த படம் நல்லா இருந்தால் பார்க்குறாங்களே ஆடியன்ஸ். ஓகே இப்போ வந்து பேய் படம் ட்ரெண்டு, பேய் படம் மட்டும் தான் பார்ப்போம். லவ் ஸ்டோரி ட்ரெண்டு, லவ் ஸ்டோரி மட்டும் தான் பார்ப்போம்லாம் ட்ரெண்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. படம் நல்லா இருந்தால் அவங்க பார்ப்பாங்க. வடிவேல் சார் வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஏன்னா அந்த ஒரு காம்போ வந்து சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி ஒரு காமெடியன் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ்லாம் இருக்கிற மாதிரி யாருமே நம்ம பார்க்க முடியாது. உங்களுக்கும் அவருக்கு இருந்த காம்பினேஷன்லாம் சூப்பராக இருந்தது. எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறீங்க அப்படிப்பட்ட ஒரு காமெடியனை? ரொம்ப ஈடு இணை இல்லாத ஒரு காமெடி ஆர்டிஸ்ட். என்னை கேட்டால் வந்து தமிழ் சினிமாவோட 2 காமெடி லெஜண்டோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். கவுண்டமணி அண்ணன், வடிவேல் அண்ணன், கண்டிப்பாக 2 பேருமே. 2 பேரும் கூடயும் ஒர்க் பண்ணாத நான் ரொம்ப தான் மிஸ் பண்ணுறேன். 2 பேரும் அற்புதமான ஆர்டிஸ்ட். கவுண்டமணி என்னென்னா ஒரு லெதாச்சிக்காக ஒரு அது டைலாக்ல பட்டாசு கொடுத்து போவார்னா, வடிவேல்னா வந்து ஃபுல்லாக மாபெரும் நடிகை. அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஒரு சாதாரண சீன் கூட. வின்னரில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரிஜினலாக கால் நடு உடஞ்சிருச்சு. சரி, அதை வச்சே ஷூட் பண்ணலான்னா அதுக்காக தான் சீன் எடுத்தோம், ஓப்பனிங் எடுத்தோம், கால் உடையிற மாதிரி. அப்போ அந்த ஒரு கால் உடஞ்சிருந்த பொழுதும் அவர் நடந்து காமிச்சார். ஒரு 20 ஸ்டைல் ஆஃப் வாக்கிங். அண்ணா இது ஓகே அண்ணா, இது அண்ணா நான் கடைசியில் கெஞ்சிட்டேன் அண்ணா போதும், நான் எப்படி தான் செலக்ட் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு மாபெரும் மாபெரும் நடிகர். ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவரெல்லாம் மிஸ் பண்ணலைன்னா அவர் என்ன. முத்திரை கத்திரிக்காய் திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம் ஆகிறதுக்காக பெங்களூர் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் பேசுனதுக்கு. உங்களுக்கும் நன்றி.
பெகை நியூஸ் நேயர்களுக்கும் பெகை நியூஸ் நிறுவனத்துக்கும் நன்றி. எல்லாரும் முத்தங்கத்திரையை பார்த்து ரசித்து ஒரு வெற்றி படமாக கொடுப்பீங்கிற நம்பிக்கையுடன் உங்கள் சுந்தர் சி. மணல் கயிறு 2 இது இந்திய சினிமா வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக இருக்கும்.